ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தேடி வரும். இந்த மாதிரி ஆன்டிக் லவர்ஸுக்கு உங்களுக்கு வீடியோவையும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிருஷ்ணர் தான். லட்டு கிருஷ்ணர் கையில் லட்டு வச்சுருக்க மாதிரி. ஒரு கை லைட்டாக டேமேஜ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ரைட் ஹேண்ட் தான் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. கீழே வந்து ஒரு கை ஊண்டி இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு கால் முன்னே ஒரு கால் பின்ன வந்து வச்சுருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ரெகுலராக பூஜா ரூமில் வைக்கிற சைஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அபிஷேகம் பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல் சைஸ் வந்து நல்ல குட்டி சைஸாகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பூஜா ஐட்டம் தான். இது வந்து நடுவில் சிவலிங்கம் இருக்கிற மாதிரியும், முன்னாடி நந்தி, ஒரு சைடு வந்து விநாயகர், இன்னொரு சைடு வந்து இன்னொரு சாமி. எனக்கு அந்த டீட்டெயிலிங் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பூஜை ஐட்டம் தான். நம்ம பூஜை ரூமில் வச்சு நம்ம வழிபடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதுவுமே பிரான்ஸ் பீஸ் தான். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மரப்பாச்சி. இது பிரான்ஸில் இருக்கக்கூடிய பீஸை உங்களுக்கு 3 இன்ச் ஹைட் இருக்கும். நீங்கள் ஷோபீஸில் வைக்கணும் வச்சுக்கலாம். ஷோபீஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பூஜை ஐட்டமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேர்ளும் பாயும் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு செட்டு. அடுத்தது ஸ்பூன் தான். இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்பூனாக யூஸ் பண்ணலாம். இல்லை இது பூஜை ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பஞ்ச பாத்திரத்துலலாம் ஸ்பூன் போட்டிருப்பேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு பெரிய டீப் குழி இருக்கும். நீங்கள் எண்ணெய் மோந்து ஊற்றுறதுக்கு விளக்கில் யூஸ் பண்ணுறதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சிக்குவாரி தான். நான் இதில் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இப்போ ஸ்டாக் வந்து ஒரு 4-5 பீஸ் கிட்டே இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து மான் ஷேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. க்ரிப் அந்த வால்லெல்லாம் இருக்கும்ல, அந்த வால் நம்ம பழைய காலத்தில் வாலெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து கொண்ட ஊசி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சிக்குவாரியாக யூஸ் பண்ணலாம். டீட்டெயிலிங் அந்த மானோட டீட்டெயிலிங்கை சொல்லி ஆகணும், அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது இதுவுமே சிக்குவாரி. ஒரு 3 வரி 5 வரி சிக்குவாரி. இதுலேயுமே பீசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய பீசஸ் இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இந்த சிக்குவாரி பார்த்திங்கன்னா 2 சைடு யாழி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைடு இருந்து பார்த்தா மீன் மாதிரியும், இன்னொரு சைடு இருந்து பார்த்திங்கன்னா யாழி மாதிரி இருக்கும். இது 5 வரி சிக்குவாரி. நீங்கள் ரெகுலராக கொண்ட ஊசி மாதிரியோ இல்லை சிக்கு எடுக்கிறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நிறைய சிக்குவாரி, சினுக்கோழி, சிக்கிடிக்கி, மயிர்கோதி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அதுதான். நீங்கள் சிக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஓப்பனர் தான். இதில் நிறைய பீசஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஸ்க்ரீனில். நமக்கு எல்லா டிசைன்லேயும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பீஸ்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே பிரான்ஸ் பீஸ் தான். நீங்கள் ஓப்பனராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். குதிரையில் 2 ஷேப் நான் வந்து காமிச்சிருந்தேன். ஒரு லேடி, ஒரு பாய், அதுக்கப்புறமா இன்னொரு லேடியும் இருக்காங்க. இதில் கொஞ்சம் டிசைனாக சேஞ்ச் ஆகும். மற்றபடி வந்து வெயிட் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிரான்ஸ்ன்றதுனா நல்ல வெயிட் இருக்கும். நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்து கை மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவுமே ஒரு ஷேப் தான். அடுத்து ஒரு ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது நல்ல லென்த். இந்த 2 பீஸுமே நல்ல லென்த் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது ஒரு சுண்ணாம்பு பாக்ஸ் தான். இது வந்து ஒரு பொடி பாக்ஸு, சுண்ணாம்பு பாக்ஸ் எப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது வந்து அந்த சில்வர் கோட் பண்ணது தான். கீழே வந்து பிராஸு, மேலே வந்து சில்வர் கோட், வெள்ளை பித்தளைன்னு சொல்லுவாங்களே, ஸோ சில்வர் கோட் பண்ணது தான். மேலே இருக்க மூடியில் தான் யாழி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களே தெரியும். அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டு ஃபுல்லாக வந்து ஒரு யாழி வச்சு ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோ பழசு, நல்ல ஒரு ஓல்டு பீஸும் கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு குக்கி கட்டர். நீங்கள் எல்லாம் சப்பாத்தி அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு, சமோசா கட்டிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பீஸா வந்து கட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் ஐட்டம்ஸை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போல்லாம் வந்து சப்பாத்தி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது தான். ஒன்று மட்டும் ஸ்பூன் இல்லாமல் இருக்குது, மற்றது எல்லாமே ஸ்பூனோடு இருக்குது. உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ இல்லை இன்னும் நிறைய பீசஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன்.
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை வேறு பீஸ் எனக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து அந்த பீஸஸோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் கொஞ்சம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சம் உருட்டி பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ராணி தான். ஆக்சுவலாக இது வந்து ராணின்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன்ஸ் பீஸு. அந்த தலையில் இருக்க கொண்டையாகட்டும், பின்னாடி இந்த ஷேப் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ யூனிக்காக நல்லா இருக்குது. பிரான்ஸ்ன்றதுனால உங்களுக்கு நல்லா வெயிட் வரும். நீங்கள் சோ பீஸாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சுக்குள்ளே தான் உங்களுக்கு ஹைட் வந்து இருக்கும். அடுத்து குட்டியாக ஒரு மீனாட்சி சிலை தான். இதுவுமே ஒரு 2.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். பெருசெல்லாம் வச்சு ஒரு அடிக்கு மேலே வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அபிஷேகம் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கெல்லாம் அந்த மாதிரி தேவையில்லை, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அது ஒரு தீபலக்ஷ்மி கிளியோடு இருக்கிற மாதிரி, உங்களுக்கு ஒரு சைடு கிளியோடு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பீஸ் தான் இருக்குது, 2 பேராக தான் வைப்பீங்க எல்லாருமே. ஆனால் பட் ஒரு பீஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. இதுவும் மினி சைஸு, என் விரல் அளவுக்கு தான் இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல ஒரு மினி சைஸு. நீங்கள் சோ பீஸாக வைக்கலாம், இல்லை பூஜை ரூமில் ரெகுலர் யூஸுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பேப்பர் வெயிட் தான். இதுவுமே ஒரு பிரான்ஸ் ஐட்டம், ஒரு தாஜ்மஹால் மாதிரி. நீங்கள் உள்ளே ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சாதாரணமாக பேப்பர் வெயிட்டாக வைக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சந்தன கும்பா. இது வந்து மாவிளக்கு கும்பான்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் மாவிளக்கு போட்டு இந்த திரி போட்டு நம்ம ஏற்றுவோம்ல, அந்த மாதிரி பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும். பிரான்ஸ் பீஸும் கூட நல்ல ஒரு ஓல்டு ஐட்டம். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சுற்றி லீவ் டிசைன் கொடுத்துருக்காங்க, அந்த கொடி மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க, அந்த கீழேயுமே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளி விளக்கு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. 5 கிளி இருக்கும். இதில் 2 சைடு கீழே வந்து இருக்கும், மேலே 3 இருக்கும். அதே மாதிரி இதை பெண் விளக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இதில் வந்து நாமம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த நாமம் தெரியும். அதே மாதிரி ஆண் விளக்கில் வடகலை தென்கலைன்னு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த கிராமத்தில் டிசைனையும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இது நாங்கள் பெண் விளக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அடுத்தது குட்டியாக ஒரு பிரான்ஸ் இருக்கக்கூடிய பிரியாணி பாட் தான். நீங்கள் வந்து ஆயில் பாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரியாணி பாட்டாக யூஸ் பண்ணலாம். மினியேச்சர் சைஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. மினியேச்சர் குக்கிங்க்கு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது ஒரு டெக்கார் பீஸாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பிரான்ஸ் ஐட்டம் தான், நல்ல வெயிட் இருக்குது. புதுசாக என்னன்னு தெரியல, பட் பார்க்க வந்து புதுசு மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஒரு பொண்ணு வந்து கையில் ஒரு பூவோடு நிற்கிற மாதிரி ஒரு போஸ் தான் இருக்குது அதில். பட் டிசைனிங் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் டோரில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தயிர் மத்து. நம்ம மோர் சிலுப்புறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வெயிட் இருக்கும். ரெகுலர் யூஸுக்கு நம்ம கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும், நம்ம ரெகுலர் யூஸுக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பருப்பு மத்து. இது வந்து தயிர் மத்தை விட கொஞ்சம் நல்ல லென்த் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தாராளமாக ஒரு சுடக்கூடிய ஐட்டம்னால நீங்கள் தாராளமாக தள்ளி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கையும் சுடாது உங்களுக்கு. 2மே நல்ல வெயிட் வந்து இருக்குது. இதையுமே நீங்கள் ரெகுலர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பிரான்ஸ் பீஸும் கூட 2மே. அடுத்தது குட்டி விநாயகர் தான். இது ஒரு 5 இன்ச் அந்த மாதிரி இருப்பார் இந்த விநாயகர். உங்களுக்கு நல்ல வெயிட் இருக்குது, நல்ல பிரான்ஸ் பீஸ்ன்றதுனால நல்லா சாலிடாகவே இருக்குது. திருவாச்சி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பின்னாடி, பட் திருவாச்சி இல்லை, எனக்கு கிடைக்கிறப்பே திருவாச்சியோடு வரல. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல பலன்னு இருக்கார். ஸோ நீங்கள் ரெகுலராக பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை சோப்பீஸாக வாங்குறவங்க நிறைய. சோப்பீஸாக நீங்கள் வாங்கினாலும் டெக்காருக்கு நீங்கள் வைக்கிறீங்க, உருளியில் வச்சு செட் பண்ணி நீங்கள் பூ வச்சு டெக்கார் பண்ணிக்கிறீங்கன்னா அது உங்கள் விருப்பம். நம்ம எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் ஒரு குட்டி ஸ்டாண்டில் வச்சு காமிச்சிருக்கேன். இதோட டயாவுமே உங்களுக்கு 3 இன்ச் 3.5 இன்ச் அந்த மாதிரி டயா இருக்கும். இதுலேயுமே கோலம் டிசைன் வந்து போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கு, பிரான்ஸ் பீஸும் கூட. அடுத்தது ஒரு குட்டியாக ஒரு சங்கு பாலாடை. இது நான் காமிச்சதுலேயே நல்ல வெயிட் இருக்குது. இதுக்கு முன்னாடி காமிச்ச பீசஸ்லேயே சங்கில் சொல்கிறேன். நீங்கள் ரெகுலராக குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸ் பீஸு தான். நல்ல வெயிட் இருக்குது, குட்டியாக இருந்தாலுமே நல்ல வெயிட் இருக்குது. நீங்கள் உள்ளே சுண்ணாம்பு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இல்லைனா வேறு ஏதாவது மை அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட இது நல்லாயிருக்கும். உள்ளே நல்லா டீப்பாகவே இருக்குது. நீங்கள் தாராளமாக கையெல்லாம் உள்ளே போகுது. ஸோ தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த ப்ராடக்ட்டு டீ வடிகட்டி. இது ஒரு பிராஸ் டீ வடிகட்டி. பிராஸில் தான் இருக்குது பீஸு. ரிவிட்டுமே உங்களுக்கு காப்பர் ரிவிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும்.
அடுத்த பிளேட்ஸ் தான் ஒரு 3 லிட்டு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே ஹேண்ட்மேடு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க லிட்ஸ் தான். இது ஒரு 4 இன்ச்சு 4.25 இன்ச்சு அந்த மாதிரி உங்களுக்கு டயா வந்து இருக்கும். நீங்கள் குட்டி குட்டி பவுலு, குட்டி குட்டி லோட்டா அந்த மாதிரிலாம் நீங்கள் மூடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சொம்பெல்லாம் மூடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து கொடை மூடியாக தான் நம்ம யூஸ் பண்ணுறது. நீங்கள் ரெகுலராக கொடை மூடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய ரப்பர் குடத்துக்குலாம் யூஸ் பண்ண முடியாது, பித்தளை குடத்துக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்தது ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விபூதி மாடல் தான். இது நல்ல ஒரு பெரிய சைஸு. போன வீடியோலாம் காமிச்சது வந்து சின்ன சைஸு. இது நல்ல ஒரு பெரிய சைஸ், உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காய் சீவுறது, கேரட் துருவுறது எப்படின்னாலும் சொல்லலாம், ஒரு கிரேட்டர் தான். இது நல்ல ஒரு பிரான்ஸ் பீஸு. உங்களுக்கு ஆமை முகம் வச்ச மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹூக்குமே கொடுத்துருக்காங்க, நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஈயெல்லாம் மேலே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஈயெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 4 சைடு கால் வச்ச மாதிரி உங்களுக்கு இருக்குது அந்த டிசைன் வந்து. அடுத்த பீஸ் பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குங்கும பாக்ஸ் தான். நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு நீங்கள் பூஜா ரூமில் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் ஏதாவது டெக்கரேட்டிவ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட நல்லாயிருக்கும். அவ்வளோ வெயிட் இருக்குது, நல்ல ஒரு பிரான்ஸுன்றதுனால. நீங்கள் இல்லை குட்டியாக வந்து சாம்பிராணி, கப் சாம்பிராணியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதிலேயே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப ஏர் டைட்டெல்லாம் இல்லை, ஸோ அதனால நல்ல புகை வந்து உங்களுக்கு வெளியே வந்து வரும். அடுத்த பீஸ் பார்த்திங்கன்னா பிரான்ஸில் இருக்கக்கூடிய மெஷரிங் கப் தான். இது 200 கிராம்ஸ், 170லேருந்து 200 கிராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் அரிசி அளக்கிறதுக்கு டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆளாக்கான்னு எனக்கு தெரியல, சைஸ் வந்து தெரியல. பட் 170லேருந்து 200க்குள்ளே உங்களுக்கு வெயிட் வந்து உங்களுக்கு அரிசியோ ஏதோ ஒன்றும் பிடிக்கும். அடுத்த பீஸ் வந்து பன்னீர் சொம்பு தான். இது வந்து கீழே வந்து பிராஸு, மேலே வந்து சில்வர் கோட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சில்வர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணதுனால அது போயிருக்கு. நான் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஹேண்ட் ஒர்க் தான், பட் டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது. யூஸ் பண்ணியுமே கண்டிஷன் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நீங்கள் பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது செட்டிநாடு ட்ரெடிஷ்னல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முளைப்பாரி ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது வந்து ஒயிட் பிரான்ஸில் இருக்கக்கூடியது. ஒயிட் பிரான்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, கீழே வந்து உங்களுக்கு பிரான்ஸ் இருக்கும், மேலே வந்து சில்வர் வெள்ளி வந்து பூசியிருப்பாங்க ஃபுல்லாக. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வெள்ளி மாதிரி பளபளன்னு இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கொலுலலாம் குட்டியாக முளைப்பாரி போட்டு 2 சைடு வைக்கிறதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். இது ஹோல் இருக்குன்னு நினைக்காதுங்க, குட்டியாக கார்ட்போர்டோ இல்லை ஏதாவது ஒரு ஐட்டமோ நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் முளைப்பாரியை. இது வந்து பார்த்திங்கன்னா விபூதி மாடல் தான். அந்தளவுக்கு வெயிட் வந்து இருக்குது, 1 kg பக்கம் வந்து வெயிட் வந்து இருக்குது. இதில் ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. அந்த குமிழுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஆனால் இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இடத்துல மட்டும் லைட்டாக வந்து அந்த இடத்துல விட்டுருக்கு, மற்றபடி எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. அது மட்டும்தான் இதில் மைனஸ். பட் வெயிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஹெவியாக இருக்குது உங்களுக்கு வெயிட்டு. நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குட்டியாக ஒரு சொம்பு தான். இது ஒரு 300 ml இல்லை ஒரு 400 ml அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். இது பூஜா ஐட்டம்க்கு, கலசம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லை ரெகுலராக தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி பர்பஸ் கூட நீங்கள் சொம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விபூதி மாடல் தான். இது வந்து திரிசூலம், அதுக்கப்புறமா லிங்கம், நந்தி, இந்த மாதிரியெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாகம் சர்ப்பமுமே உங்களுக்கு இருக்குது. இது நல்ல ஒரு டீப்பாக இருக்கும், நிறைய வந்து இந்த கோவிலெலாம் யூஸ் பண்ணுறது தான். இது நல்ல அந்த விபூதி வந்து உங்களுக்கு பிடிக்கும், நல்ல குவான்டிட்டியில். அடுத்தது ஒயிட் பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு தான். இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் அந்த மாதிரி உங்களுக்கு லென்த் இருக்கும். ஒரு 2 கப்பு வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது இதுவுமே ஒரு மெஷரிங் கப், நல்ல ஒரு 750 ml கிட்ட உங்களுக்கு கெப்பாசிட்டி, 750 ml கிட்ட உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து பிடிக்கும். நல்ல பெரிய குவான்டிட்டி அரிசியெல்லாம் அளக்குறோன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிளான்டராக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம எப்போவுமே எல்லா கஸ்டமரும் ஒரு நாளைக்கு ஒரு காலாவது பண்ணுறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு தான். இந்த டிஃபன் பாக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேருக்கு தாராளமாக நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம். பூட்டு பொரியல் அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறது இதுக்கு மேலே ஒரு சொம்பு வச்ச டைப்பில் ஒன்று வரும். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அது கிடச்சோன்னே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் ஸ்பூனுமே உங்களுக்கு 2 ஸ்பூன் கொடுத்துருவாங்க, நீங்கள் சர்விங் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை சாப்பிட முடியாது, நல்ல பெரிய ஸ்பூனு. ஸோ இதில் வந்து அந்த ஸ்பூன் போட்டு டைட் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக லாக் ஆகிக்கூடும் உங்களுக்கு.
உங்களுக்கு டிஃபனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்ல ஒரு குவான்டிட்டி, நல்ல தாராளமாக குவான்டிட்டி உங்களுக்கு வந்து பிடிக்கும். கீழே வந்து பிரான்ஸில் இருக்கும் பேஸு டிஃபன் பாக்ஸு, மேலே வந்து உங்களுக்கு சில்வர் கோட் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் தாராளமாக சூடான ஐட்டம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். அடுத்தது வாட்டர் பாட்டில் தான். மேலே ஒரு எப்பவும் சொல்கிறது தான், மேலே வந்து ஒரு டம்ளர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உள்ளேயும் நம்ம ஏர் டைட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு லெட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போல்லாம் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கூஜா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதுவுமே பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரான்ஸில் இருக்கும், மேலே வந்து சில்வர் கோட் பண்ணியிருக்காங்க. இது 2 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். நல்ல குவான்டிட்டி தான். ஸோ நீங்கள் தாராளமாக பெரிய சைஸ் தான் இருக்கும், நீங்கள் தாராளமாக ஒரு 3 பேர் 4 பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.